நமஸ்காரம் ஜீசஸ். இந்த நாட்களிலே மனிதர்களுக்கு, அதாவது முக்கியமாக கிறிஸ்துவர்களுக்கு, பாவம் என்றால் என்ன என்பதை மறந்து போயிருக்கிறார்கள். தேவன் மோசேயோடு தன்னுடைய ஜனங்களுக்கு பாவம் என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்காக 10 கற்பனையை கர்த்தர் கொடுத்தார். அந்த 10 கற்பனையை இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் 3-17 வசனங்கள் வரைக்கும் அது விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் 10 கற்பனைகளை மாத்திரம் உங்களுக்கு வாசித்து உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்ததாக, யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அடுத்ததாக, கர்த்தருடைய நாமத்தை வீணாக வழங்காதிருப்பாயாக. அடுத்ததாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அடுத்ததாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இன்றைக்கு இந்த 10 கற்பனைகளை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த பாவங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, அதாவது தேவன் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செய்யாதபடிக்கு இருந்தால் அதை செய்ய நீங்கள் பிரயாசப்படுங்கள். தேவன் எதையெல்லாம் செய் என்று சொன்னாரோ நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அதை பார்த்து செய்யுங்கள். தேவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தாரோ அதையெல்லாம் செய்யாதபடிக்கு நீங்கள் செய்து கொண்டிருந்தால் செய்யாதபடிக்கு அதை நீங்கள் பார்த்து அதை உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைத்து நின்று ஒரு நல்ல மனிதனாக ஜீவிக்க முடியும். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய ரகசிய வருகை மிகவும் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அதனால் நம்மை நாம் சரிப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடிக்கு, கரைப்பட்டு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்து ஆயத்தமாகவும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். God bless you. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. தர்மியான வேளையில் ஐயா ஆண்டவரே, எல்லா கிறிஸ்துவர்களும் ஐயா ஆண்டவரே 10 கற்பனைகள் என்ன என்பதை மறந்து போயிருக்கிறார்கள். அதனால் பாவம் பெருகி போயிருக்கிறது கர்த்தாவே. ஆனால் இன்றைக்கு கர்த்தா இதை வாசிக்கும் போதே அவர்களுக்கு கர்த்தா இது தவறு என்பதை உணர்ந்து ஐயா ஆண்டவரே அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள உருமாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. எல்லாரும் செய்கிறார்களே நானும் செய்கிறேன் என்று சொல்லி இது பாவம் இல்லை என்று மனதிலே வைத்திருந்தால் இல்லை. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இயேசப்பா எனக்காக பாடுபட்டு மரித்து பாவத்தை சிலுவிலே சுமந்து தீர்த்தார். அந்த பாவத்தை நான் திரும்பவும் செய்யக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு உணர்ந்து இந்த 10 கற்பனையின் பிரகாரமாக ஜீவிக்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட இந்த காரியத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளாக நீ செய்தல் வீராக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஸ்துதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.